இவர் வந்து முதல்ல சந்திரபாபுன்னு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது இந்த படம் நான் தான் எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 இயர்ஸாக அவரை மீட் பண்ணல, எந்த கான்டாக்ட்ஸும் கிடையாது. ஆனால் இந்த படம் கம்மிட் ஆன உடனே அவர் எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், ஸ்டார் ஸ்டூடியோஸில் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து முதல்ல வந்து சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து ஹாட் ஸ்டாரில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் இந்த படம் வந்து நல்லா வந்ததுக்கு காரணம் வந்து எங்களோட எல்லாரோட எஃபர்ட்டும் தான். அதுக்கு முக்கியமாக வந்து இந்த கதையை ஒட்டி தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ராஜ்முருகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. எனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் PK வர்மா. எல்லாருக்கும் வணக்கம். இது கொக்கு படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாம் வந்து கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக மீடியா பீப்புள், ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு டீம் சார்பாக பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கொக்கு படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ஒரு மக்கள் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், ஒரு சிம்பிளான ஒரு டே டு டே லைஃப் ஒரு ஸ்டோரி வந்து மறுபடியும் மக்களுக்கு சொல்லியிருக்கோம். அந்த மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு அழகான ஃபீட்பேக்ஸ் கொடுத்து இவ்வளோ சப்போர்ட் என்கரேஜ் பண்ணி இந்த கொக்கு படத்தை வந்து ஒரு சக்ஸஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ ஆஸ் எ டீம், கொக்கு டீம் வந்து எங்களுக்கு வந்து இதோட பெரிய சந்தோஷமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ நம்ம கொக்கு டீம் அந்த மக்களுக்கும் எங்களை வந்து நன்றி சொல்ல வார்த்தை பத்தல, எனக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியல. ஸோ ஒரு ஸ்பெல் பவுண்டாக தான் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு டீம் எஃபெக்ட், டீம் இன் சென்ஸ் எங்கேயுமே வந்து ஒரு டெக்னீஷியன், நீங்கள் டேரக்டர், நான் கேமராமேன், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட், எங்கேயுமே அந்த ஃபீலிங் வரல. அது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயங்கள் தான். இது வந்து ஒரு ஜாபை எடுத்துக்கல. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு ஜாப். இது வந்து 9 to 6 ஒரு கால் ஷீட்டில் ஒர்க் பண்ணோம், அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லாமல் ஆட் ஹவர்ஸில் எனக்கு வந்து எல்லாமே ஒரு பகிர்ந்துட்டோம். அது தினேஷ் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவே எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. ஸோ ஃப்ரெண்ட்லி கேரக்டர், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், டேரக்டர் கூட, ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு எடிட்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர் கூட, அந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு லக்கி கூட டீம் கூட சொன்னோம். அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருந்தனால தான் இந்த ஒரு எங்களால் சின்ன ஒரு முயற்சி வந்து எங்கள் டுவர்ட்ஸ் மக்களுக்கு போய் சேரணும், அந்த முயற்சி வந்து சக்ஸஸ் ஆயிருக்குன்னா ஒரு டீம் எஃபர்ட் தான். நான் வந்து கண்டிப்பாக என் டீம் கண்டிப்பாக குக்கு டீமுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ராஜ்முருகன் சாரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவ் விஷயமே அவர் சிரிப்பு தான். ஜென்ரலாக கதை சொல்லும்போது ஓப்பனிங் எல்லாரும் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு, அவர் சிரிச்சு தான் ஓப்பன் பண்ணார். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் கதை சொல்லும்போது வந்து கடைசி முடியும் போது நான் லைஃப்பில் ட்ராவல் பார்த்தேன். அது வந்து என்னைய பயங்கரமாக டீப்பாக வந்து பாதிச்சிருச்சு. இது எப்படி வந்து ஒரு சிம்பிளான அவர் வந்து ரொம்ப லேயராக ஒரு அழகான விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருப்பார். இந்த படத்தில் இன்ஸ்பிரேஷன் அதான், எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்து அழகாக எப்படி சொல்லலாம், அது சிம்பிளிசிட்டி தான். இதோட குக்கோட மெயின் ரீசன், ஒரு அப்ரோச்சே வந்து சிம்பிளிசிட்டி தான். எங்கேயுமே டெக்னிக்கல் இன்க்ளூஷன் இல்லாமல் மக்களுக்கு வந்து அழகான விஷயங்கள் எப்படி சிம்பிளாக சொல்ல முடியும். ஏன்னா ப்ராப்ளம் இருக்குது, ஆல் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஆர் சிம்பிள். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த குக்கு படத்தோட அப்ரோச். அதை நீங்கள் பாராட்டியிருக்கீங்க, ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதோட எப்படி நன்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு விரும்புகிறேன், பட் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறந்து போகுது. ஸோ சாரி. ஃபைனலி ப்ரொடியூசர்ஸ், ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அண்ட் நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் வெஞ்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து டெபியூ டைரக்டர்ஸ் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அஸ் அ ஃபில்ம் மேக்கராக, அஸ் அ டெக்னீஷியனாக இந்த ஒரு பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு டெபியூ டைரக்டர் கொடுக்க அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் பட் தேர் என்கரேஜிங் நியூ பீப்புள், எங்களை மாதிரி நியூ குரூப், ஒரு நியூ டீமை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து தேங்க் இஸ் நாட் த வேர்ட் டு எக்ஸ்பிரஸ் அவர் கிராட்டிடியூட். ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி அழகான ஒரு மக்களுக்கு ரீச் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக டீம் வந்து ஐ லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. ஃபைனலி ஜேர்னலிஸ்ட் அண்ட் மீடியா பீப்புள், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் தென் ஜேர்னலிஸ்ட் நான் நம்புகிறேன். அந்த படத்தை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி இது வந்து அவ்வளோ அழகான படம், அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அது வந்து மக்கள்கிட்ட போய் வந்து அழகான உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்கட்டும், பத்திரிக்கையில் இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவில் இருக்கட்டும், ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருந்து எல்லாமே இந்த ஃபீட்பேக்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ என்கரேஜிங்காகவும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ அது வந்து
கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் இளங்கோ. மேடையிலே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர், இயக்குனர், ஒளி ஓவியர் உள்ளிட்ட அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தின் வெற்றி ஒரு தனி மனிதனின் வெற்றி அல்ல, ஒரு குழுவின் வெற்றி. அதான் டீம் ஸ்பிரிட், டீம் எஃபர்ட்னு அந்த ஒளி ஓவியர் சொன்னார்ல, அதுதான் இதோட வெற்றி என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. இந்த படம் தான் எனக்கு முதல் படம். இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய, அருமைக்குரிய, மென்மையான, உருக்கமான ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜு முருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் நடிப்பதற்கு ஒப்புதல் அளித்த பாக் ஸ்டார் ஸ்டுடியோ நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உதவிய தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், விளம்பர நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன இந்த படத்தில் நடிக்கின்ற போது இயக்குனர், நடிகர், கதாநாயகன், கதாநாயகி என்ற எந்த வேறுபாடுமின்றி, தொழில்நுட்ப கலைஞர்கள் என்ற எந்த வேறுபாடுமின்றி அனைவரும் நண்பர்கள் போல என்னிடம் பழகினார்கள். அனைவருமே அப்படித்தான் பழகினோம். அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன். இயக்குனர் கூட என்னிடம் ஒரு இயக்குனர் என்ற முறையில் வேலை வாங்காமல் நண்பர் என்ற அடிப்படையில் தான் என்னிடம் வேலை வாங்கினார். அதனால்தான் இந்த படத்தில் என்னால் இயல்பாகவும் ஓரளவுக்கு நல்ல முறையிலும் நடிக்க முடிந்தது என்று நான் கருதுகின்றேன். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய படத்தில் நடிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைந்தது. இந்த படத்திற்கு ஆதரவளித்த தமிழ் திரையுலக ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், ஒத்துழைப்பு கொடுத்த ஒளி ஓவியர், தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களால் நான், உங்களுக்காக நான். எல்லாருக்கும் வணக்கம். குக்கு வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ். ஆக்சுவலாக இந்த படம் இது இப்படி இருக்கும், இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி சண்முகம் சார் சொன்னார். அது வந்து கமர்ஷியலாக சக்சீட் ஆகுதுன்னா இது ஒரு எனக்கு பர்சனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நான் நினைக்கிறேன். இது மாதிரி கண்டிப்பாக வந்து குக்கு இதுக்கப்புறம் இதுலேருந்து பல விஷயங்களை முன்னேற்றி நம்ம இந்த டைரெக்ஷனில் போனால் என்னுடைய பல கனவுகள் நினைவாகும் நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக எனக்கும் எங்களுடைய டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸுக்கும் இப்போ குக்கில் ஒர்க் பண்ண நிறையா டெக்னீஷியன்ஸும் நாங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணுவோம். அப்புறம் வந்து குக்கோட மியூசிக்கில் வந்து ராஜமுருகன் அவருடைய இன்புட்ஸ் நிறையா இருந்தது. அப்புறம் லிரிசிஸ்ட் யுகபாரதி அவருடைய ரொம்ப அருமையான வரிகள், அப்புறம் அவருடைய அந்த இயல்பான மக்களோட வாழ்க்கையோட இன்புட்ஸ் அதெல்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதோட சவுண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அக்கூஸ்டிக்காக இருந்தால், அதாவது எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணலாமா, ஏன்னா ஒரு இன்னசென்ட்டான ஒரு லவ் வந்து நம்ம ரொம்ப ட்ரூவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம சொல்லலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். அதுக்கும் என்னுடைய ஒர்க் பண்ண நிறைய லைவ் ஆர்டிஸ்ட், அப்புறம் மியூசிஷியன்ஸ், அப்புறம் சிட்னிலேருந்து ஒர்க் பண்ண ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஸ்கேலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆடியோ இது. ஆக்சுவலாக இது வந்து பல பேர் இன்வால்வ் பண்ணி, பல பேரை கோஆர்டினேட் பண்ணி, நிறைய பேர் வந்து இந்த மூவியோட கோர் தீம் கேட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து வாலண்டரியாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாக்ஸ் ஸ்டார் வந்து மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்ஸ்லாம், அதை என்னுடைய பர்சனலாக வந்து இந்த மாதிரிலாம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நம்ம பண்ணும்போது ஜென்ரலாக வீட்டில் பாட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மூவிஸ்க்கு அப்படின்னு பண்ணும்போது சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட ரொம்ப ரீசெண்டாக, அதாவது ஆல்மோஸ்ட் படம்லாம் ரிலீஸ் ஆகி அந்த டைமில் வந்து உட்காந்து இந்த மாதிரி எனக்கு அந்த சிட்னி ஆர்கெஸ்ட்ராலேருந்து ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஃபைல்ஸ் அவங்க ஒரு கிஃப்ட் மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஒரு லாஸ்ட் மந்த் ஸ்கோர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்துட்டேன். எனக்கு ஒரு நாள் அவங்களுக்கு டைமில் அவங்க வேறு ஒரு ஸ்கோருக்கு போயிட்டாங்க. அப்போ திருப்பி நான் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங் கிஃப்ட் மாதிரி அந்த ஸ்கோர்லாம் முடித்து எனக்கு அனுப்பிச்சாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து எல்லா தியேட்டர்ஸ்க்கும் ஃபாக்ஸ் வந்து அதை ஆட் பண்ணி தேவையே இல்லாத மிகப்பெரிய ஒரு ப்ரொசீஜரை திருப்பி போய் டிஏயில் கொடுத்து மாஸ்டர் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் ஃபைல்ஸ் எடுத்து எல்லா தேட்டருக்கும் போய் நான் கூட சொன்னேன், நான் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வரேன், நான் போய் எல்லா தேட்டர்லையும் கொடுக்கலாமான்னு கேட்டேன். அவங்க ஒரே நாளில் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 5 days தான் இருக்கும். இன்றைக்கி கூப்பிட்டாங்க. இப்போ என்னென்னலாம் சொல்ல அப்போ தான் தெரிஞ்சு கமர்ஷியலியும் ரொம்ப நல்லா போயிருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இந்த பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு இதுலேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணால் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் இந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். அப்போ மட்டும்தான் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸோட போய் பார்த்து அப்போது ஒரு சந்தோஷம் வரும். இதை வந்து எங்கேயுமே தடைப்படாமல் இப்படியே கொண்டு போகிற மாதிரி இருந்தால் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி பிக் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் அஸ் பர்சனலி இன் தமிழ். தேங்க்யூ. நாயகி மாளவிகா. Vanakkam. Firstly, I would like to say that whatever I say here would be limited to my 16 years of life. I would say it in my perspective. So, no offense. I would actually, I remember I was at home and my dad comes up to me and he says, Malu, you got a call from Foxstar. They chose you for playing blind. Dad, blind? Are you serious? Is it actually me? I was shocked because I hadn't proved myself as an actress as yet. So how come they played? So I thought maybe the offer would generally wear off. Maybe they would get some other talented actress. But the offer stayed, and I'm right now in 10th. And so I was like, no, Dad, it's 10th. I can't take that up. But he forced me to an extent, and I took it up. In the beginning part of the movie where I was supposed to meet the director and all, I was like, Dad, are you sure? Will I be able to do it? But basically I would like to say that my dad was a support throughout until I realized that I could actually do the movie. I remember I was waiting at Foxstar office on the top floor. I was waiting for Rajamurugan sir to enter. I was like, oh God, it's the Tamil industry. They're going to be so serious. I'm a kid. They would find me very kiddish. But he enters with his laugh, his very positive laugh, and all the tension it just vanishes. And later on, I talk to him, and I feel very comfortable. And I see that he is confident that I can act, but I'm confused. Why can't I get confident that I can? Well, I got the confidence after a workshop of almost 7 days where I was made to interact with blind people. Till then, I thought, blind people, they would be very sad. They would be not happy with the way they are. Definitely. It's a disability. That's how I saw it. They'll be gloomy. The movie would be about the sad part of their life, but oh no, it is not like that. They are so confident. Right now, you heard Ilango and I speak, and he is so confident. He did not stammer even once. Right now, I am stammering, but he did not. That shows his confidence. That shows that, they are happy with the way they are. They're very comfortable. That is the personal perspective change that I had, and I guess each one of the audience would have it. Yes, talking about the crew, like I said, Tamil industry, big wigs, I have to be serious, I have to be professional, I shouldn't be getting friendly with anyone because it's a Tamil industry, I should just stick to my work. Not even the first day, I could definitely not stick to just work because everybody around me was so friendly, so involved. It was not just about work, not just about, 9 to 5 work like Sir said. It was about everybody who worked in the movie had just one goal, the success of Cuckoo. It was not limited to their work of acting or taking shots or directing or producing music. It was a very joint, involved venture that made Cuckoo a success. And I am actually very much pleased and proud to be part of such a wonderful, such a dedicated, such a
divine team. I don't know. Do I deserve this? Do I deserve to be here speaking to all of you? But actually, like gratitude right now is just beyond words. I would like to conclude. That's it. Thank you. அடுத்து நாயகன் தினேஷ். வந்து ராஜமுருகன் சார் நான் பார்த்துருக்கேன். அவர் ஆஃபீஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தசைனை தீச்சுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது ரிலீஸ் ஆகல, பிளாக் அண்ட் ஒயிட். 1940 ஒரு ஆன்டி பிரிட்டிஷ் ஸ்டோர் அது. அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் ஷோரில் பார்த்தா வந்து ரஞ்சித் சார் ஆடிஷன் மூலிமா போனது. பட் அதை கேமராமேன் தேடிட்டு இருந்திருக்காரு போல. அப்போ ஷோரில் அதை பார்த்துட்டு இன்னும் கான்ஃபிடென்ட் அவருக்கு அதிகமாகிடுச்சு. அப்புறம் ராஜமுருகன் சார் பாக்ஸில் இருக்காங்க, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சார். அப்படி தான் போய் பார்த்தேன். ரூமை திறந்த உடனே அந்த சிரிப்பு தான். அது எல்லாரும் சொன்ன மாதிரி அடிக்கடி அவர்கிட்ட சொல்றது வந்து அந்த ஸ்மைல். அவருக்கு லைஃப்ல எதனா வேணாலும் அவர் சிரிச்சாலே போதும், அவர் கிடைச்சிடும் கண்டிப்பாக. 2 நாள் அது கம்மியாக இருந்துச்சு படம் ரிலீஸ்க்கு அப்புறம். இன்னைக்கு தான் காலையிலேருந்து தான் திருப்பியும் பக்காவாக இருக்குது. இந்த படம் பண்ணது வந்து பர்சனலாக நான் ஆரம்பத்துலேருந்து எல்லா இன்டர்வியூலேயும் சொல்லிட்டு இருக்க மாதிரி நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். உள்ள லைஃப்பை பார்க்கறது, ஹேண்டில் பண்ணுறது, நமக்கான பிரச்சனை இது சின்ன விஷயம் கூட ஹர்ட் ஆயிடும்ல. பட் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளங்கான பயங்கர பாசிட்டிவான ஒரு விஷயம் ஃபுல்லாகவே. இது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே. கம்பெனி, ஃபாக்ஸ்டார், ஆலிஃப் ஃபாக்ஸ்டாரில் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார். தமிழ் தெரியாது, நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப். பட் ஆனால் அவர் அவ்வளோ எனர்ஜி கொடுத்துட்டே இருந்தார். அவர் மகேந்திரன் சார், சண்முகம் சார், அப்போ அவ்வளோ கான்வர்சேஷன் இல்லை. இப்போ தான் பேச முடியுது. ஆரம்பிக்கும் போது அப்படி இல்லை சார். ஆனால் இருந்துச்சு. ஏன்னா இந்த படமாக எடுத்து பண்ணதே ஒரு சூப்பர் விஷயம். சந்தோஷமா இருக்கு இந்த படம் பண்ணது. இதுக்கப்புறம் ராஜமுருகன் சார்கிட்ட வந்து இந்த சக்சஸ்ன்றதுனால இதுக்கப்புறம் இன்னும் சமக்கேத்தா வேற ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம். நானும் வெயிட் பண்றேன். பிரமோத் சார் அதே மாதிரி அந்த டீம் அப்படின்னு சொல்லி அது அந்த ஃபோக்கஸ் வந்து பயங்கர பிரச்சனையா இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, ஆக்டே இருக்கும். அது கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாரு. அட்டகத்திலிருந்தே நடந்துச்சு. எல்லாருக்குமே தேங்க்ஸ். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணது. என் கேரியர்ல இது ஒரு முக்கியமான படமா இருக்கும். நான் போயிட்டு இருக்க இது வந்து கான்ஷியஸாக பண்ணல இந்த மாதிரி நான் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஓகே, இப்போ கான்ஷியஸ் ஆகுது இதே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தானாக நடந்துச்சு. அதை அப்படியே கேரி பண்ணிக்க. தேங்க்யூ. நன்றி. இயக்குனர் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே நன்றி. நானும் வந்து இந்த மாதிரி உங்கள் இடத்துல உட்காந்துருந்த ஒருத்தவன் தான். ஸோ எழுத்து சினிமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும், எழுத்து சினிமா எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். கிரியேஷன் அப்படிங்கிறது தான், கிரியேஷனுடைய அடுத்தடுத்த கட்டத்தை பண்ணிகிட்டே போகணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் லைஃப்பில் வந்து இந்த குக்கு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கணுங்கிற ஒரு தாட் வந்தப்பவே என்னை சுற்றி இருந்தவங்க எல்லா இடத்துலேருந்தே வந்த ஒரு விஷயம் வந்து, ஏன் இந்த படத்தை ஃபஸ்ட்டு படமாக எடுக்கணும், அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் ஆகும், ஒரு பெரிய பிரச்சனையாகும், நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒய் நாட் ஏன் இதை போய் எடுத்துகிட்டு சுற்றணும், ஆனால் சிம்பிளாக ஏதாவது ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை எடுக்கலாமே அப்படின்னு. பட் ஆனால் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப, ஏன்னா எப்போவுமே நான் வந்து பர்சனலாக என்னுடைய க்ரியேஷன் லெவலை வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக எப்போவுமே யோசிக்கிறது கிடையாது. இன்றைக்கி இந்த கார் வாங்கி தருவாங்கன்னு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது வந்து திடீர்னு வந்த விஷயந்தான். ஸோ என்ன சொல்லலாம்னா, நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறதில்ல. எனக்கு வந்து க்ரியேஷன் மட்டும்தான் முக்கியம். அதன் மூலமாக ஏதோ ஒரு சந்தோஷத்தை, ஒரு பெயினாக கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த படம் உருவாகிறதுக்கு முதல் காரணமாக இருந்தது சங்கர் சார். அவர் தான் வந்து, நான் வேற ஒரு கதை சொன்னப்போ, இல்லை இந்த படம் தான் உங்கள் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு அழுத்தமான விஷயந்தான் வரணும் உங்கள்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி இதுக்கான ஃபஸ்ட்டு இதை பண்ணது அவர் தான். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து இன்னைக்கு இப்படியான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறதும் இது இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறதும் மிக முக்கியமான காரணம் வந்து மகேந்திர சாரும் சண்முகம் சாரும். இதை வந்து ரொம்ப ஃபார்மாலிட்டியாக ஒரு தேங்க் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வந்து பணம் தான் பேஸ். நம்ம வணிக ரீதியான ஒரு வெற்றியும் அதுவும் தான் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு அடுத்தடுத்து வர்றதுக்கான உற்சாகத்தை கொடுக்கும். வெறுமனே ராஜமுருகன் அப்படிங்கிற ஒரு ரைட்டரை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் தான் குக்கு. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு வந்து மகேந்திரன் சாரும் சண்முகம் சாரும் தான் மிக முக்கியமான காரணம். அவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. எந்த விதமான தலையீடும் எந்த விதமான குறுக்கீடும் கிடையாது. கேட்ட விஷயத்தெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே நான் என்ன சொல்கிறேனோ அதுதான். அதில் எந்த தலையீடுமே இல்லாமல் இந்த படைப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெருசாக சேர்த்ததுக்கு வந்து அவங்களுக்கு நான் முன்னாடி தேங்க் பண்ணிக்கிறேன். அது எங்களுக்குள்ள சம்பிரதாயமாக தான் இருக்கும். பட் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும், இதை
அப்புறம் இந்த படம் வந்து இன்னைக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது நான் எந்த விதத்தில் இதை நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன்னா, இது வந்து என் தலைமுறையின் மனித மதிப்பீடுகளுக்கும் மனித உணர்வுகளுக்கும் கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது நடக்காமல் போயிருந்தா நான் ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் சுரந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த படம் பற்றி வேறு விதமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான படைப்பு, இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கான வெற்றி இன்னும் நிறைய முயற்சிகளுக்கான வாசலை திறந்து வைக்கும். அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்காக நான் உங்களுக்கும் உலக தமிழர்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படம் ஒரு பார்வையில்லாத மாற்றுத்திறனாளிகளின் உலகத்தை, அவங்களுடைய சந்தோஷத்தை ரொம்ப பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு வந்து எனக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ண பார்வையில்லாத மாற்றுத்திறனாளிகள், நிஜமான இளங்கோ, நந்தினி, மூர் மார்க்கெட்டு முருகேஷ் அண்ணன், ரவி அண்ணன், மார்ட்டின் அண்ணன், வளர்மதி, சுமதி அப்படின்னு அவங்களுக்கு தான் நான் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அவங்களால மட்டுமே இது சாத்தியமானுச்சு. அவங்க தான் இதை நிகழ்த்தி காட்டினது. எல்லாரும் வந்து நம்ம வந்து ஏதோ அவங்களுக்கு பெருமை சேர்க்குறோம், மரியாதை சேர்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்க தான் எனக்கு மரியாதை சேர்த்துருக்காங்க, இந்த படைப்புக்கு மரியாதை சேர்த்துருக்காங்க. இந்த பெருமை முழுக்க அவங்கள மட்டுமே சாரும். ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தினேஷ், மாளவிகா 2 பேரும் வந்து இந்த படத்தில் எகைன் வந்து எப்போவும் என் கூடவே இருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிஸ்ட்டு சினிமா அப்படியான எந்த இதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனிங்லேயே நான் அதை தான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படியான எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க குக்குங்கிற ஒரு படைப்புக்கும் என்னுடைய நட்புக்கும் மட்டுமே வேலை பார்த்தாங்க. அதனால தான் சோல்ஃபுல்லாக வேலை பார்த்தா தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நிறைய குறைகள் இருக்கலாம், பட் ஆனால் அதோட உயிர் ரொம்ப முக்கியம். அந்த உயிர் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த சோல்ஃபுல்லான டெடிகேஷன் தான் காரணம். அப்புறம் பிகே வர்மா, சந்தோஷ் நாராயணன் 2 பேரும் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு இந்த படத்தில் வந்து அவங்க கொடுத்த பங்களிப்புங்கிறது. ஒரு நண்பனாக என் கூடவே பயணம் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து டே நைட்லாம் கிடையாது, வேலை பார்க்குற டைமு அது இது எதுவுமே கிடையாது. மிட் நைட்டு 3 மணிக்கு நான் மணப்பாக்கத்தில் முகலிவாக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் அவர் வீட்டில் வந்து இருப்போம். கேகே நேரில் பிகே வர்மாவோட இன்னும் டீ குடிச்சிட்டு இருப்போம். இப்படி தான் இந்த படம் ஃபுல்லாக நடந்தது. டே நைட்டு பார்க்காம என்னுடைய கனவுகளுக்கு அவங்க தான் மிகப்பெரிய உருவம் கொடுத்தாங்க. பாடல்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிரியேட் பண்ணி கொடுத்தது. அதுக்கு வந்து நான் சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு ஒரு நவீனமும் ஒரு நம்மளுடைய தொன்மமும் சேர்ந்த ஒரு மியூசிக் வேணும். அந்த மியூசிக்கு தான் நான் வந்து சந்தோஷ் நாராயணன்ட்ட போனேன். அதை வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்தாரு. அந்த பாடல்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு அடையாளமாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி பிகே வர்மாவோட கேமரா, அவரும் அதே மாதிரி ஒரு பேலன்சிங் வேணும். ஈஸ்தட்டிக்கும் ஃபேண்டசிக்கும் நடுவில் இருக்கணும். ஃபேண்டசி ஆகிடக்கூடாது, லைவாக இருக்கணும், ஆனால் அழகியலோடு இருக்கணும். இதுக்கு நடுவில் கரெக்டாக ஒரு பிரிட்ஜு நாங்கள் யோசித்தோம். அதை வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் 100% அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அதுக்காக அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய இந்த படம் முழுக்க என்னோட பயணம் பண்ண என்னுடைய உதவி இயக்குநர்கள், இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அடையிறதுக்கு காரணமான பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எல்லாருக்குமே நன்றி. என்னுடைய மிக முக்கியமான அடுத்த படத்துக்கான ஒரு இன்னும் தீவிரமான முயற்சிக்கும் இன்னும் தீவிரமான ஒரு படத்துக்கும் இந்த வெற்றி உறுதுணையாக இருந்திருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். எகைன் ஃபாக்ஸ்டார் ஸ்டுடியோஸ் தி நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தினேஷ் கிட்ட கேள்வி கவிதா. எனக்கு அது ஆக்சுவலாக மேலே அது ஒரு சிக்கல் இருக்காது. ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ஆரம்பத்திலே வந்து ரஞ்சித் சார் அவர்கிட்ட மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தசைனை திருஷ்ணன் விஜய் பிரபாகரன் சார்கிட்ட பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு அது கம்யூனிகேஷன் எனக்கு ஒரு அப்படின்னு தெரியல, அது ஒரு இன்ஃபீரியராக இருக்காது எனக்கு. அதனால செந்தில் சார் மேக்ஸிமம் செந்தில் சார் பேசுவாங்க. நான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன். அது அன்னோன்னா வந்து எனக்கு அதை நான் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியலன்னா வந்து வேற மாதிரி கலாச்சிடுறாங்க. நான் அதனால் அதை அட்டன் பண்ணுறது இல்லை. செந்தில் சார் இல்லைன்னா மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணிடுறது, அதுதான் மேட்ரு. வேறு அப்போ வந்து அன்னைக்கு வேற ஏதோ ஒரு ஷோக்கு காலையில போயிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ப்ரீமியர் அதுக்கு முன்னாடி நாள் போட்டிருந்தாங்களே. ப்ரீமியர் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது நான் செவ்வாய்பேட்டில் இருக்கேன். 2 hours இங்கேருந்து போயிட்டு திருப்பி அங்கேருந்து தூங்கிட்டு காலைல 7:30 மணிக்கு ரேடியோ மிக்ஸுக்கு போக சொன்னாங்க. ரேடியோ மிக்ஸுக்கு போயிட்டு வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டேன். அதனால தான் முடியல. அது பிசிக்காக நினைக்கிறேன், ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தேன்.
அதை பேசினா யாராவது பேசிடுவாங்க, அது ஆர்வம் வந்து கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓ, ட்ரெயின்ன்றதுனால கேட்குறீங்களா? இது இருக்கு சார். பாண்டியராஜ் சார் ஒன்று சொல்லியிருக்கு. பாண்டியராஜ் சார்னா டைரக்ட் பண்ணவர் இல்லை, இன்னொருத்தர் புது ஒருத்தர், அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, சேட்டலைட்டை பற்றி சொல்லியிருக்காரு. சீரியஸா சீரியஸா அவ்வளோதான் சார். டாக்டர் சார் ராஜமுருகன். அப்புறம் அந்த யுகபாரதி எனக்கு தேங்க் பண்ண மறந்துட்டேன். ஸோ அவருக்கும் வந்து ரொம்ப அவர் கொடுத்த லிரிக் எல்லாமே இந்த படத்துக்கு கதைக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஒரு டெஸ்டர் கார் கொடுத்துட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி ரியலான சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? இனிமேல் கார் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. நான் கார் வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட். ஸோ அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம வந்து ஆல்ரெடி அப்படியான ஒரு வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் அப்படிலாம் கிடையாது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான என்னுடைய உணர்வு ரீதியான படங்களுக்கு, உணர்வு ரீதியான கதைகளுக்கு தான் என்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பேன். ஏன்னா அதுதான் நான் என்கிட்ட அதுதான் வரும். பார்வையாளர்களை பற்றி நல்லா இது வரைக்கும் யாருமே காட்டிடாத அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவங்க ஒரு அடமன்ட்டு, ஒரு குடியாதக்காரங்க நினைச்சதை உடனே செய்யணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் படத்தில் ஒரு தொழில் தெரியறத நான் கூட அதெல்லாம் கவனிச்சிங்களா? அது ஏன் அந்த மாதிரி குறை? அது குறை கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒன் ஆஃப் தி கேரக்டர் சைக்காலஜிக்கலான விஷயம் தான். அது வந்து உண்டு. அது நீங்கள் தீவிரமாக அவங்களோட இப்போ ஒரு ட்ராவல் பண்ணிங்கன்னா அதெல்லாமே தெரியும். ஸோ அதுவும் உண்டு. அது ஒன் ஆஃப் தி பார்ட் அவங்களுடைய உளவியல்ல. ஸோ அதனால தான் அதை வச்சேன். ஸோ கான்ஃபிடென்ட்டோடைய இன்னொரு பேர் தானே பிடிவாதம். உங்களுக்கு திருமணம் ஆகலன்னு சொன்னாங்க, பார்வையாளர்களை பற்றி பயங்கர டீட்டெயிலாக படாட்டுறீங்க. அதான் அந்த பொண்ணு கூட, அந்த ஹீரோயின் கூட பார்வையில் ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு படத்தில் ஒரு டைலாக், அது முடியாம தான் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறதுக்கான என்ன ஏதாவது? வாழ்க்கை கொடுக்கறதுலே ரொம்ப தப்பான விஷயம். அவங்க தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும். யாருக்கும் யாரும் வாழ்க்கை கொடுக்க முடியாது. இல்லை, இளையராஜா சாருக்கு தான் நம்ம தேங்க் பண்ணிட்டே இருக்குமே. காற்று முழுக்க அவருக்கான நன்றிகள் தானே நிறைஞ்சிருக்கு. அப்புறம் என்ன தனியாக போய் காடு போகிறோம்? இல்லை, என்னன்னா சில நேரங்களில் நம்ம வீட்டில் ஏதோ கல்யாணம்னு வச்சுங்களேன், எல்லாரையும் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், அப்பாவை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டோம். அது நமக்கு கான்சியஸாக இருக்காது. அப்படிதான். இல்லை, அது உண்மைதான். அது எப்போ நமக்கு அவர் வந்து பயங்கரமாக நம்ம ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அப்படி தனியாக யோசிக்க தெரியல. ஓகே, கிரேட். நிறைய பேர் பாராட்டாங்க. பாலா சார், லிங்கசாமி சார், வேற ஆர்டிஸ்ட் கார்த்தி சார், ஆர்யா, அப்புறம் நியூ வெஞ்சர் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க. நலன் குமாரசாமி, நவீன், ஹரியுலகன், ரஞ்சித், எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃபோன் பண்ணாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. இல்லை, அதான் சொல்கிறேன், அப்படி நான் பண்ணியிருக்கணும்னா அப்போவே பண்ணியிருக்கலாம்ல. அதனால் எப்போவுமே இந்த மாதிரியான தரமான படைப்புகள் மட்டுமே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். பட் இமீடியட்டாக ஆரம்பிக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு உட்காந்து யோசிச்சுட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா உடனே போயிடும். வேலையெல்லாம் ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து நிறையா லைஃப்பில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்ததுனால கதைகளாக நிறையா சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அது எது கரெக்டாக இப்போ குக்குக்கு அப்புறம் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா குக்குக்கு வந்து நான் ரொம்ப முக்கியமாக யோசிச்சது வந்து வணிக ரீதியான ஒரு வெற்றி இதுக்கு கிடைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான அடுத்தடுத்த முயற்சிகள் அது இன்னைக்கு கிடைச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த உற்சாகத்தோட உட்காந்து யோசிக்கும் போது கரெக்டாக இன்னும் அடுத்த ஸ்டெப்பு ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு யோசனைகள் இருக்குது. உடனே ஆரம்பிக்கிறோம். அது ஆஸ் யூஸ்வல் அனுப்புறது தானே அனுப்புவோம். பட் விருதுகளுக்காகலாம் படம் எடுக்கல, அது நோக்கமும் இல்லை. அனுப்புவோம். இல்லை, விருதுக்கு உண்டான படம்னு ஒன்றே கிடையாது.
புரியல. ஆமாம், பெண்களை ஓகே இல்லை பெண்களுக்குள்ள போட்டி உருவாக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கான சைக்காலஜி அது. அவர் ஒரு 3 பொண்டாட்டிக்காரர், அவர் இத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒரு கம்பெனி சீக்கிரட் வேணும்ல சார். நிறைய ஃபங்க்ஷனை நான் பார்த்துப்பேன். ஸ்டேஜில் வந்து அடுத்த படம் கொடுக்கணும்னு அறிவிப்பாங்க. நிறைய பேர் அட்வான்ஸே கொடுத்துருக்காங்க. அது பண்ணவே பண்ணல. திரும்ப ஒரு இடம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆளுங்கிறதுனால உரிமையோட கேட்குறேன். படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ தானே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்ன கலெக்ஷன் ஆயிடுச்சு? என்ன கலெக்ஷன் ஆயிடுச்சு? சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு 205 அனைவருக்கும் வணக்கம். ஃபாக்ஸ்டார் ஸ்டுடியோஸ் அண்ட் தி நெக்ஸ்ட் வீக் ஃபிலிம் இணைந்து தயாரித்த படம் குக்கு. இது இந்த குக்கு படத்தை பற்றி இதில் என்னென்ன ஃபர்ஸ்ட் திங் வந்து ராஜமுருகன் வந்து உங்களில் ஒருத்தராக இருந்தவர் இப்போ இங்கே இருக்கார். அது வந்து ஒரு பத்திரிகையிலேருந்து வந்த ஒருத்தர் இப்போ இந்த படத்தில் டைரக்டராக வந்திருக்காரு. அது வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இல்லை. ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்க ஒரு பியூட்டிஃபுல் பொயட்டிக் லவ் ஸ்டோரி. அது வந்து அவர் வந்து எப்படி வந்து வட்டியும் முதலும் உங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சித்தமானாரோ, இந்த படம் வந்து வணிக ரீதியாகவும் தயாரிப்பாளர்களுக்கு வட்டியும் முதலுமா லாபத்தை ஈர்த்து கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஐ மீன் இது கதையை மட்டுமே நம்பி எடுத்த ஒரு படம். இதில் வந்து ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கதைக்கு யார் தேவைப்பட்டாங்களோ அவங்கள மட்டுமே செலக்ட் பண்ணி இந்த படத்தில் வந்து போட்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க ஓப்பனிங், இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஓப்பனிங் நிறைய பேர் வந்து பிரமிக்க வச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஜென்ரலாக படம் ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் மக்கள் உள்ளே வருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி, ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபாக்ஸ்டார் ஸ்டுடியோஸுடைய வரிசையில் எங்கேயும் எப்போதும், ராஜா ராணி, அடுத்தது குக்கு, இந்த 3 ஹேட்ரிக் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ராஜமுருகனை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ரொம்ப பழகிறதுக்கு எளிமையானவர், இனிமையானவர். நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீமாக தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எந்த ஒரு எந்தூசியாசம், ஒரு ஹாப்பி மூடில் இருந்தோமோ அதே எந்தூசியாசம், ஹாப்பி மூடில் தான் இன்னி வரைக்கும் இருந்திருக்கோம். ஃபுல்லாகவும் ட்ராவல் ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து இந்த வந்து மியூசிக், சந்தோஷ் நாராயணன் எல்லாருக்குமே அப்ரிஷியேட் பண்ணாதவங்களே யாருமே கிடையாது இந்த மியூசிக்கை பொறுத்திருக்கோம். பாடல்கள் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும். இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு 2 காரணம்.
ஒன்று வந்து இந்த படத்துடைய பாடல்கள், ரெண்டாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர். இதை வச்சு தான் மக்கள் வந்து டிசைட் பண்ணாங்க இந்த படம் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி. இது காரணமான சந்தோஷ் நாராயணன் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இதில் வந்து அவரே சொல்வார், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைவ் மியூசிக் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் மியூசிக் யூஸ் பண்ணலை. பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஆகட்டும் சரி, சாங்ஸ்லையும் சரி. அண்ட் இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. அதில் ஒரு சாங் வந்து ஏர் செக்கில் வந்து நம்பர் 1 இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக் ஒர்க் சந்தோஷ் நாராயணனுடையது. அடுத்தது வந்து இது வந்து டார்க் ஹார்ஸ். நான் எதை சொல்லுவேன்னா, நம்ம பிகே வர்மாவோட கேமரா ஒர்க் எல்லாருக்கும் தெரியும், நல்லா கேமரா ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியும். அட்டக்கத்திக்கு அடுத்து இது 2வது படம் பண்ணுறாரு. பட் இப்போ படம் ஃபைனலாக வந்து அவுட்புட் பார்க்குறப்போ வந்து வாவ் ஃபேக்டர் வந்து எல்லாரையும் வந்து பிரமிக்க வச்சது வந்து அவருடைய ஒளிப்பதிவு. ஸோ ஃபண்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபி. ஸோ குடோஸ் டு ஹிம். தென் எடிட்டருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நீங்கள் படத்தை வந்து நார்மலாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற படங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு டைம் கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட்ன்றதுனால ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரும் இந்த ப்ராஜெக்ட் வந்து டே 1லேருந்து எடிட்டர்னா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து அவர் எங்களோட ட்ராவல் ஆயிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து கூடவே இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, எல்லாருமே ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் தினேஷை பற்றி என்ன நீங்கள் நான் சொல்கிறது கூட இல்லை, எங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். தினேஷ் வந்து நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, அவரோட செகண்ட் ஃபிலிம் இது. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஆக்டராகவே இல்லை, ஒரு ராஜ்முருகனுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகியிருந்திருக்கார். ஷூட்டிங் இல்லாத மற்ற நாட்களில் கூட அவர் கூடவே இருந்திருக்காரு. ஆஃபீஸில் இன்னைக்கும் காலையில், இன்னைக்கு கூட படம் ரிலீஸாக எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இன்னைக்கும் காலையில் எங்கள் ஆஃபீஸில் தான் இருந்தார். வெரி 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 க்ளோஸ் இன்வால்மெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப். அது இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து ராஜ்முருகனால் கொண்டு வர முடிஞ்சது. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது ஹீரோயின் மாளவிகா. யாரும் நம்ப மாட்டாங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இப்போதான் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்களது. ஹைலி அப்ரிஷியேட்டட் பை ஒன் அண்ட் ஆல். ஸோ அவங்களுக்கு தமிழ்ல இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த டீம் ஒர்க் தான் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. As producers, we are extremely happy about the film and its commercial success. இதனுடைய வெளிப்பாடு தான் வந்து ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட். என்னன்னா, ராஜ்முருகனுடைய அடுத்த படம் எங்களுடைய நிறுவனத்துக்கு தான் பண்றாரு. ஸோ we are very happy about it. And இந்த படத்தை உங்கள ஒருத்தர் டைரக்டரான அவரை அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி, பெரிய அளவுக்கு என்கரேஜ் பண்ணி, இந்த அளவுக்கு படத்தை வந்து கமர்ஷியலாக ஹிட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும்
மீடியா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் ஆர் ஃபிலிம்ஸ். இந்த ஃபிலிமை எல்லாருமே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அண்ட் யூ ஆர் பீன் எ பிரிட்ஜ் பிட்வீன் தி ஃபிலிம் அண்ட் தி பப்ளிக். நாங்கள் படம் எடுத்துருவோம், ஜனங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு அது உங்களால் தான் முடியும். அந்த அந்த வேலையை ரொம்ப அழகாக எல்லாரும் எங்களுக்கு பண்ணி கொடுத்து இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கின அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். 1 செகண்ட். இந்த படத்தின் வெற்றிக்காக தயாரிப்பாளர் சண்முகம் அவர்கள் நெக்ஸ்ட்